ஓம் சக்தி அம்மா அருள்மிகு பங்காரு சித்தர் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஜூலை 27, 28 தேதிகளில் 54வது ஆடிப்பூர கஞ்சிவார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். 2 நாள் பயணமாக தமிழகம் வந்த பிரதமர் மோடி ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்க அனுமதிக்காதது அரசியல் களத்தில் பல கேள்விக்கணைகளை எழுப்பியுள்ளது. ஓ பன்னீர்செல்வம் ஒரு காலத்தில் அதிமுக என்ற இரும்பு கோட்டையில் 3 முறை முதல்வராகவும் ஜெயலலிதாவின் விசுவாசியாகவும் பலம் பொருந்தியவராகவும் பலம் வந்தார். இன்று அவரது அரசியல் வானம் கார்மேகங்கள் சூழ்ந்து எந்த திசையில் இருந்து இடி இறங்கும் என்ற நிலையில் உள்ளது. அதற்கு காரணம் பாஜகவிற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக விதித்துள்ள நிபந்தனை என்று சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் தனது கால் தடத்தை வலுவாக பதிக்க நினைக்கும் பாஜக அதற்கான எல்லா வழிகளையும் ஆராய்ந்து செயல்படுத்தி வருகிறது. தற்போதைக்கு தமிழகத்தில் திமுகவிற்கு எதிராக அதிமுக தலைமையில் கூட்டணி அமைப்பதே பாஜகவிற்கு சாதகமான ஒன்றாக இருக்கும். அதனால் அதிமுகவின் நிபந்தனைகளை பரிசீலிக்க வேண்டிய இடத்தில் பாஜக இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். அதிமுகவின் மிக முக்கியமான நிபந்தனை ஓ பன்னீர்செல்வத்தை கூட்டணியில் இணைக்கக்கூடாது. அதற்கு பாஜகவும் இசைவு தெரிவித்திருப்பதையே தமிழக பயணத்தின் போது ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்காமல் பிரதமர் மோடி சென்றதை உணர்த்துகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், ஏ.சி. சண்முகம் உள்ளிட்டோரை தமிழகம் வந்த பிரதமர் மோடி சந்தித்துள்ளார். ஆனால் தங்களை வரவேற்கவும் வழி அனுப்பவும் அனுமதி அளித்தால் அது தனக்கு கிடைக்கும் பாக்கியம் என உருகி கடிதம் எழுதிய ஓ பன்னீர்செல்வத்திற்கு அனுமதி வழங்கவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்புதான் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மூலம் அந்த சந்திப்பை தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் அதை நயினார் நாகேந்திரன் மறுத்துள்ளார். பிரதமரை சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் விரும்பியது தனக்கு தெரியாது என்றும், அப்படி தெரிந்திருந்தால் தானே ஏற்பாடு செய்திருப்பேன் என்றும் கூறியுள்ளார். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் எழுதிய கடிதம் ஊடகங்களில் வெளியாகி பேசுபொருளான நிலையில் அது குறித்து தனக்கு ஒன்றுமே தெரியாது என்று நயினார் நாகேந்திரன் கூறியிருப்பதற்கு பின்னணியில் வேறொரு அரசியல் கணக்கு இருக்குமோ என்று யோசிக்க வைக்கிறது. பிரதமர் மோடியின் சந்திப்பு மறுக்கப்பட்டதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கதவுகள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஓங்கி சாத்தப்பட்டிருப்பதாகவே எண்ண தோன்றுகிறது. பல ஆண்டுகளாக பாஜகவை தொடர்ந்து ஆதரித்து வரும் ஓ பன்னீர்செல்வத்தை அந்த கட்சி கைவிட்டு விட்டதாக அவரது ஆதரவாளர்கள் கவலைப்படுகின்றனர். எந்த கட்சியின் ஆதரவும் இல்லாமல் அரசியலில் தனித்து நிற்கும் அவர் வலுவான நிலைப்பாட்டை எடுத்தே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். தற்போது அவருக்கு சாத்தியமான ஒரே வாய்ப்பு தனி கட்சி தொடங்கி விஜயின் தாவேகா போன்ற கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பதே. ஆனால் புதிய கட்சி தொடங்கி தேர்தலை சந்திப்பதற்கான பண பலமோ ஆள் பலமோ அவரிடம் உள்ளதா என்பது விடை தெரியாத கேள்வியே. தமிழகத்திற்கான கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்காதது கண்டனத்திற்கு உரியது என்று ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மத்திய அரசு தமிழகத்திற்கான கல்வி நிதியை விடுவிக்காமல் இருக்கின்ற சூழலில் அது குறித்து தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், மத்திய அரசிற்கு ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பிரதமர் வந்தபொழுது ஓ பன்னீர்செல்வத்தை சந்திப்பதற்கான அனுமதி கொடுக்கப்படவில்லை. அவர்கள் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார்களா இல்லையா என்ற கேள்வியே எழுகிறது என்று சற்று முன்னர் நாம் பார்த்தோம். இதற்கும் பிணைப்பு இருப்பதாகத்தான் தோன்றுகிறது. அவருடைய கண்டனத்தின் பின்னணியை கூற முடியுமா? புகழி, நிச்சயமா நீங்க குறிப்பிட்டதுபடி பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்தபோது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்கவில்லை. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இதனை பார்க்க முடிகிறது. மத்திய அரசை கண்டிக்கும் வகையில் முதல் முறையாக ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய அறிக்கையை, இந்த பள்ளி கல்வித்துறைக்கான நிதியை விடுவிக்காத மத்திய அரசை கண்டிக்கும் வகையில் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். குறிப்பா தொடர்ச்சியாகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் நாங்க இருக்கோம். அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மீட்பு குழு என்ற ஒரு அமைப்பை தற்போது நடத்தி வரக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம்
பிரதமர் நேரடியாக தமிழகம் வந்த பொழுது அவரை சந்திப்பதற்கு பிரதமருக்கு நேரடியாகவே அந்த கடிதத்தை எழுதினார். தங்களை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தால் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன் என்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி அந்த கடிதம் எழுதப்பட்டிருந்த போதும் பிரதமர் அலுவலகத்திலிருந்து அதற்கான அனுமதி கொடுக்கப்படவில்லை. தொடர்ச்சியாகவே 2-3 நாட்கள் அதற்கான காத்திருப்பில் இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பதா வேண்டாமா என்ற ஒரு முடிவில் இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் மத்திய அரசை கண்டிக்கும் வகையில் இந்த பள்ளி கல்வித்துறைக்கான நிதியை விடுவிக்காத மத்திய அரசுடைய இந்த செயல் கடும் கண்டனத்துக்குரியது என்று தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியா நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டபடி தமிழக வெற்றி கழகத்தோட வேண்டும் கூட தமிழக வெற்றி கழகம் அதற்கு தயாராக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கட்சித் தலைவர் விஜய் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் ஓ பன்னீர்செல்வத்தை இணைத்துக் கொள்வாரா என்பதும் தற்போதைய நிலையில் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தன்னுடைய தொடர்ச்சியாகவே இது போன்ற பல்வேறு விஷயங்களில் தன்னை புறக்கணிப்பதாக ஓ பன்னீர்செல்வம் கருதி வந்த நிலையில் நடக்கின்ற சூழல்கள் கூட அவரை புறக்கணிப்பதாகத்தான் உணர வைக்கிறது. நாளை ஒரு ஆலோசனை கூட்டம் அவர்கள் நடத்த இருக்கிறார்கள். என்ன முடிவெடுக்கிறார்கள் என்று பார்க்கலாம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின். நமது தொலைபேசி இணைப்பில் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் சுப்புரத்தினம் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். பிரதமர் வரும்பொழுது சந்திப்பதற்கான அனுமதி கொடுக்கப்படவில்லை. இன்று பார்த்தீர்கள் என்றால் தமிழகத்திற்கான கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்காதது குறித்து கண்டனத்தை உங்கள் தரப்பிலிருந்து பதிவு செய்திருக்கிறீர்கள். இப்ப இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மத்திய அரசு, அதாவது பாஜகவிற்கும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிற்கும் உள்ள பிணக்கு வெளிப்படுவதாக எடுத்துக்கொள்ளலாமா? இது பிணக்கு என்பதை தாண்டி இது தமிழ்நாட்டு மக்கள் மாணவர்களுடைய எதிர்காலத்தை கருதி இந்த மத்திய அரசு தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளாக விடுவிக்கப்பட வேண்டிய நிதியை விடுவிக்காததை கண்டித்து ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்ற வகையிலும் முன்னாள் நிதியமைச்சர் என்ற வகையிலும் அந்த அக்கறையோடு இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பதாக நாம் காண வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் சரியாக கேட்டபடி இட் ஹஸ் காட் பொலிட்டிக்கல் ராமிஃபிகேஷன்ஸ் ஆல்சோ. அதாவது தொடர்ந்து தமிழக மக்களுடைய உணர்வுக்கு மாறாக நம்ம இந்த மத்திய அரசானது திட்டமிட்டு தமிழருடைய நலனுக்கு எதிராக செயல்படுகிறதோ என்ற எண்ணம் வலுப்பெறக்கூடிய வகையில கீழடி நாகரிகத்தை அங்கீகரிக்கக்கூடியதாகட்டும், நிதிகளை விடுவிக்கக்கூடியதாகட்டும், இன்னும் நம்ம இந்த நீட் போன்ற தேர்வுகளில் பிடிவாதம் காட்டி மாணவர்களுடைய எதிர்காலத்தை இருநடைய செய்வதாகட்டும், இப்படி தொடர்ந்து தமிழர்களுடைய எதிர்காலத்தையும் தமிழர்களுடைய நலத்தையும் பாதிக்கக்கூடிய செயல்களில் மத்திய அரசு ஈடுபடக்கூடிய நிலையிலும் அரசியல் ரீதியாக எங்களுடைய தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து என்டிஏ என்று சொல்லக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தது மட்டுமல்ல, குறிப்பாக பிரதமர் மேல் அளவற்ற அன்பும் விசுவாசமும் காட்டி வந்த நிலையில் ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்ற வகையில் அவர் சமீபத்தில் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்த பொழுது தான் அவரை வரவேற்க வேண்டும் என்று நாகரிகம் கருதி எழுதப்பட்ட கடிதம் கூட இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டு இருப்பது என்பது உள்ளபடியே இன்றைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தனிப்பட்ட முறையில் பாதித்திருப்பது மட்டுமல்ல, இன்றைக்கு அவரை பின்பற்றக்கூடிய லட்சம் தொண்டர்களுடைய உணர்வை மிகவும் தீயிட்டு கொளுத்துவது போல அதை வெந்த முன்னில் வேலை பாய்ச்சி தொடர்ந்து அவர் புறக்கணிக்கப்பட்டு வருகிறார் என்ற எண்ணம் மேலெழுந்து இருக்கக்கூடிய நிலையில், வருத்தம் மேலெழுந்து இருக்கக்கூடிய நிலையில் வெளிப்படையாக திருச்சி விமான நிலையத்திலோ அல்லது தூத்துக்குடி விமான நிலையத்திலோ அவர் பிரதமரை சந்திப்பதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்பது வெந்த முன்னில் வேலை பாய்ச்சக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இது தொண்டர்கள் உணர்வை தாண்டி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மேல் பற்று கொண்டுள்ள தமிழக மக்கள், தமிழக வாக்காளர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நலனில் அக்கறை கொண்ட நடுநிலையாளர்கள், அபிமானிகள், இவர்களுடைய உணர்வுகள் எல்லாம் புறக்கணிக்கக்கூடிய வகையிலே அந்த செயல் அமைந்த காரணத்தினால் தொண்டர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்றால் நடுநிலை இவ்வளவு அவமானங்களை தாங்கி கொண்டு எதற்கு ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியிலே தொண்டர்களினுடைய இந்த எண்ணத்தை பற்றி ஆலோசிப்பதற்காகத்தான் நாளை அந்த அவசர ஆலோசனை கூட்டமா?
கட்டாயம் தொண்டர்களுடைய உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே இன்னும் அண்ணன் திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் அண்ணன் பண்ருத்தியார் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியில் சொன்னது போல இன்னும் என்டிஏ கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பயணிப்பது என்பது ஒரு ஆபத்தான காரியம் என்று அவர் சுட்டிக்காட்டியது உள்ளபடியே கால பொருத்தமாகவும் அதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களும் தொண்டர்களும் இன்றைக்கு உணர்ந்திருக்கிறார்கள். எனவே எந்த ஒரு தலைவரும் மக்களுடைய உணர்வையும் தொண்டர்களுடைய உணர்வையும் மதித்து அந்த உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே முடிவெடுத்தால்தான் அவர்களுடைய அரசியல் பயணம் சிறக்கும். அந்த வகையிலே நாளை கூட இருக்கிற நம்முடைய ஆலோசனை கூட்டம் என்பது நிச்சயமாக இந்த அவமானங்களுக்கெல்லாம் முடிவு கட்டக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வாக வரலாற்று நிகழ்வாக அமையும் என்பதுதான் எங்களுடைய திடமான எண்ணமாக இருக்கிறது. நன்றி சார். இணைப்பிற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. ஓம் சக்தி. அம்மா அருள்மிகு பங்காரு சித்தர் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஜூலை 27, 28 தேதிகளில் 54வது ஆடிப்பூர கஞ்சிவார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.